Hi buddies, welcome back to my style cooking channel. இன்னைக்கு நம்ம மைதா மாவுல பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அதில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை நல்லா பாலில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரையோட அளவு உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பாலை மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். 2 கப்பு மைதா மாவுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா பாலையுமே சேர்த்துக்கிட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்ட பாலுடைய அளவு கரெக்டாக இருந்தது. இதை போல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா மாவு நல்லா பாலில் ஊறிட்டு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம 4ஆக பிரித்து எடுத்துக்கலாம். நாலாக பிரிச்சுட்டு இதை உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையில் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து சப்பாத்தி உருட்டுற போல் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து இந்த மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு மீடியம் சைஸில் வேணுன்றதால நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டியிருக்கேன். சப்பாத்தி போல் உருட்டி முடித்ததுக்கப்புறமா கத்தியால் இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அது ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே கீழே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு அதில் கீழே கொஞ்சம் லைட்டாக இதை போல் எடுத்தோம் அப்படின்னா கூட ஈஸியாக வந்துடும். இதே போலவே உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்துட்டு அதை இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மைதா மாவுமே உருட்டிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்றதுக்காக நான் ஒரு பீஸ் போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எழும்பி வருது. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. எனக்கு மீடியம் சைஸில் வேணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் மாவை உருட்டி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை எண்ணெயில் சேர்த்துக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் அப்படிலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் பிஸ்கெட் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். பிஸ்கெட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. பிஸ்கெட்டை அடிக்கடி திருப்பி விட்டு இதை போல் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும்.
மைதா பிஸ்கெட் வந்துட்டு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மைதா பிஸ்கெட் செய்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு சோடா உப்புமே சேர்த்துக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டும் இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.